அனுபவிக்கிறதுனா என்ன, எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கே தெரியுறது நம்மக்கிட்ட ஒரு இருக்கிற நெகட்டிவிட்டி ரிலீஸ் ஆகிறத கண்கூடாக வந்து இது எல்லாமே உள் அனுபவம் எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப அருமையான அனுபவம். 3 நாளும் வந்து தங்கும் இடமாகட்டும், நாங்கள் செய்த அந்த எங்கே நாங்கள் இந்த பயிற்சி செய்தோமோ ஒன்று அவ்வளோ நல்ல வைப்ரேஷன், சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதெல்லாம் சேர்த்து இங்கே வந்து நதி ஓடுறது. ஸோ அவங்க வந்து ஒரு கங்கா பூஜையும் அம்மா வந்து எங்களை பண்ண வச்சாங்க. அந்த பூஜையை வந்து விவரிக்க முடியாதுங்க. அதில் நாங்கள் என்ன செய்தோம், அந்த பூஜை எப்படி செய்தோம், அதுக்கப்புறம் அந்த 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 பண்ணும்போது அந்த ஜலத்தில் நாங்கள் நின்று அந்த பூஜையை நாங்கள் பண்ணுறச்சு எப்படி ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, உள் மகிழ்ச்சி எல்லாமே அனுபவிக்க முடிஞ்சுது. இது வந்து கட்டாயமாக அனுபவிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா இது வந்து சுலபமாக வந்து அம்மா சொன்ன எல்லா கருத்துக்களும் ஒரே கிளாஸில் கிடைக்குமானா எங்களுக்கு வந்து எனக்கு தெரியல, அது ஒரே கிளாஸில் கிடைக்குமான்னு. ஏன்னா அம்மா வந்து புராணமில் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனால் அதில் இது வந்து அம்மா ஜென்ரலாக அம்மாவோட அணுகுமுறையில் இருக்கும். ஆனால் இந்த சாட்சி பாவத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளர்த்தம் எல்லாமே வந்து ரொம்ப டீப். பிகாஸ் அம்மா வந்து இதை அதுக்காக தான் இதை ஒரு ரெசிடென்ஷியலாக வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து கனெக்ஷன் நிறையா இருக்கும். நம்மளால் தொடர்ந்து அதை அனுபவிக்க முடியும். அனுபவித்து அந்த நதியில் வந்து ஒரு பூஜை பண்ண வச்சு ஒரு நல்ல செலிப்ரேஷனோட, நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இந்த செஷனை நாங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த மலர் மஞ்சுளா அம்மாவுக்கு, பிரபஞ்சத்துக்கு, ஆல் ஹையர் எனர்ஜிஸ்க்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கொள்